தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, இன்னும் குழு அமைக்கல, ஏன்ட்ட வந்து என் கேள்வி கேட்குறீங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு. அதேடா அவங்களோட பொறுப்பாளர் சொல்றாரு, 2 மாசமா காத்தே இருக்கோம், இன்னும் குழு அமைக்கல, இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல. ஆக அவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான். ஆணவத்தோடு பேசினார்கள். ஆணவம். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்கு, எங்க அவங்க கூட்டணி அமைக்க போறாங்க, எங்க வெற்றி பெற போகிறார்கள் என்று. ஆனால் இன்று அந்த ஆணவத்திற்கு மக்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இல்லை, இதில் நேரடியாக நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. என்னென்ன விதத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம். மக்கள் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் எதிர்த்து குரல் எழுப்பலாம், மக்கள் தான் அதுக்கு தக்க நடவடிக்கையாக 2026 அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எங்களது கருத்து. நாம் மத்திய அரசு அடக்குமுறையை கொண்டு வந்துட்டா உடனே பாருங்க எங்களை அடக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொதுமக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன மிஞ்சி போனால் 2 மாதம் இருக்குது. அதுக்கு பொதுமக்கள் நல்ல பாதுகாப்பான சட்டம் ஒழுங்கோடு ஒரு ஆட்சி நடக்க இருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கிற்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்பது எனது கருத்து. இல்லை, இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாலையில் நடப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நேற்று உதயநிதி ஒரு கல்யாணத்தில் போய் பெருசாக பேசுகிறாரு. அங்கே போய் 2 பேர் அவருக்கு கொடி கட்டும் போது 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு பேனர் விழுந்ததுக்கு நாம் காரணமாக இல்லமா இருந்தால் கூட எதிர்கட்சிகளை குறை சொல்லி கொண்டிருந்த ஸ்டாலின் இன்று 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். தனியாக நடக்க முடியல, வயதானவர்கள் நடக்க முடியல, வயது பெண்கள் நடக்க முடியல, பள்ளி கல்விகள் பாதுகாப்பா இல்லை, கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, கத்தி படிக்க வேண்டிய பள்ளிகளில் கத்தி வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள். சாதிய வேற்றுமை. இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்களுக்கோ யாருக்குமே சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எடுத்து பாருங்க. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதன் மேல நடந்து இருக்கின்ற ஹாஸ்டல்ஸ்ல புழுக்கள் நெளிகிறது சாப்பாடுல. நேற்று போய் பாருங்க, எந்த ஹாஸ்டல்லையும் எந்த வசதியும் இல்லை. நான் தெலுங்கானால கேசிஆர் அந்த ஆட்சியை விட்டு போக வேண்டும் எப்ப நினைச்சேன்னா குழந்தைகளின் ஹாஸ்டல்ல போய் பார்க்கும்போது தான் நினைச்சேன். அதே மாதிரி ஒரு வன்மையான நிலை, கொடுமையான நிலை இன்றைக்கு இருக்கு. உயர்கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அதுக்கு? ஆக எந்த துறை? நான் ஒன்று சொல்றேங்க, ஸ்டாலினோட கூட்டத்துக்கு அவங்க அமைச்சரே வரமாட்டேன்றாரு, அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு. இந்த கூட்டத்தில் வந்தால் நம்ம லாய்க்கில்லை, நமக்கு ஒன்றும் வேலை ஆகாது அப்படின்னு ஸ்டாலினோட அரசாங்க விழாவை அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு. ஸ்டாலின் கோபப்படுறாரு. ஆக கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய்விட்டது. திருமாவளவன் வெளியே போறேன்றாரு. கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு நம்பிக்கை போய்விட்டது. விசில் அடிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. அவங்க அமைச்சருக்கே நம்பிக்கை போய்விட்டது. இவர் முதலமைச்சராக எவ்வளவு வருஷம் இருக்க போறாரு? நாம ஏன் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும்னு வேற கூட்டத்தில் காந்தி கலந்துருக்கிறாரு. ஆக உங்க மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போய்விடுச்சு, உங்க கட்சி உட்பட என்பதான் உண்மை. யார் வேண்டாலும் தொடர்பு கொள்ள, நான் அவங்களை அழைக்கல, இவங்களை அழைக்கல, நான் யாரையும் சொல்லலை. யாரெல்லாம் திமுக கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்க அண்ணன் எடப்பாடியாரை போய் பார்க்கலாம். எங்க கட்சியில அண்ணன் ஒரு குழு வச்சிருக்காங்க, அங்கே வந்து அண்ணன் துரைசாமி அவர்களை பார்க்கலாம். அந்த சாமியை பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சாமியை பார்க்கலாம், பழனிசாமியை பார்க்கலாம், இல்லைன்னா துரைசாமியை பார்க்கலாம். சாமி வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொன்று இது சேகர் பாபு சொல்றாரு, முருகன் முதலமைச்சர் பக்கத்துல தான் இருப்பாராம். எப்படி? பிரதமர் வேண்டுமென்றால் திருப்பரங்குன்றம் போக வேண்டாம், 6 படை வீடுக்கும் போகட்டும்னு உங்க முதலமைச்சரை போக சொல்லுங்க. உங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தானே இருக்காரு, 6 படை வீடுக்கு போக சொல்லுங்க. ஏன் இந்து கோயில்களை புறக்கணிக்கிறார் அவர்? அதனால சாமியை புறக்கணிப்பவர்கள், சாமி வேண்டான்னு சொல்லி கொண்டிருப்பவர்களை விட்டுவிட்டு இங்கே உள்ள சாமியை வந்து பார்க்கட்டும்ன்றது எனது கருத்து. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில போன தடவை போட்டிட்டீங்க, இப்போ அந்த தொகுதிக்கு உள்ள வரக்கூடிய வேளச்சேரி தொகுதியில போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? என் கட்சிக்கு நாங்கள் அடிபணியும் தொண்டர்கள். கட்சி எங்க சொல்லுதோ அங்க நாங்க போட்டி போடுவோம். அதனால நானா சொல்றது இல்லை, கட்சி எங்க போட்டி போட சொல்லுதோ அங்க போட்டி போடுவோம். அக்காட்ட கேட்டிங்கன்னா பரவாயில்ல, என்கிட்ட கேட்கறத விட. சரிங்களா? சரி.
அப்படின்னு பார்க்குறப்ப சிறுபான்மையினரை பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு அரசு நிறைய மசூதிகளும் இடிச்சு வர்றதா வந்து குற்றச்சாட்டுகள் பல இடங்கள்ல எடுத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இல்லை, அவங்க தான் இஸ்லாமிய மாநாட்டில் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த வழிபாட்டு தடங்களையும் இடிக்கக்கூடாதுன்னு தான் எங்களோட கோரிக்கை. ஆனால் நீங்கள் இந்து கோயில்களோட உண்டியலெல்லாம் எடுத்துட்டு உண்டியல் வேணும், இந்து மதம் வேண்டாம், இந்து கொள்கை வேண்டாம், இந்து சாமி வேண்டாம், ஆனால் அங்கே உண்டியல் வேணும், அங்குள்ள நகை வேணும், இப்படி அவங்க பேசி கொண்டிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். எந்த வழிபாட்டு தலங்களையும் இடிக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கண்ணு. எங்களை அகில பாரத தலைவர்கள் என்ன முடிவு செய்கிறாங்களோ பொறுப்பாளர்கள் பியூஷ் கோயல் போன்றவர் 1ஆம் தேதி வர்றாரு. நாளை 9ஆம் தேதி எங்களுக்கு வர்றாரு, எங்களுக்கு வழிகாட்டுறார். கூட்டணி பற்றி ஏன்னா எங்களோட தேர்தல் அறிக்கை குழுவை காலையில் 9 மணிக்கு சந்திக்கிறார், 10 மணிக்கு சட்டமன்ற பொறுப்பாளர்களை சந்திக்கிறார், இரவு 9 மணிக்கு வேறு ஒரு முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் இருக்குது. கூட்டணி கட்சிகளை தலைவர்களை சந்திக்கிறாரான்னு எனக்கு தெரியாது, மாநில தலைவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, எங்கள் கூட்டணி முழுமையான உறுதியாகிவிட்டது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்பப்போ நடக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் சமமாக பண்ணி கொண்டிருக்கோம், அவங்க தான் இப்போ அடிமையாக இருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போதைக்கு இல்லை, வரும்போது சொல்கிறேன். நாங்கள் வருவார், கட்டாயம் வருவார். திமுகவை ஆட்டம் காண்பிக்க வைப்பதற்கு அமித்ஷா கிச்சன் வருவார்.